ஜாபுக்காக நாங்கள் ஃபேமிலியோடு வேறு ஸ்டேட்டில் இருக்கோம், அப்ராடில் இருக்கோம். நாங்கள் எங்களுடைய மதர் டங் வேறு, பட் எங்களுடைய என்விரான்மெண்டல் லாங்குவேஜ் வேறையாக இருக்குது. எங்கள் குழந்தைக்கு 2 to 3 லாங்குவேஜ் எக்ஸ்போஷர் ஆகுது. இல்லை ஒரு சிலருக்கு எங்கள் வீட்லேயே நாங்கள் 2-3 லாங்குவேஜ் பேசுகிறோங்க. இதனால எங்கள் குழந்தைக்கு லாங்குவேஜ் கன்ஃபியூஷனோ லாங்குவேஜ் டிலேவோ வந்துருமோன்னு ஒரு கன்சர்ன் உங்களுக்கு இருக்குங்களா? இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள், அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த டாபிக் ரிலேட்டடாக நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பேசணும்னு நினச்சேன். பிகாஸ் என்கிட்ட ஆன்லைனில் வரக்கூடிய 70% ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதர் வேறு ஸ்டேட்லேயோ இல்லை அப்ராட்லேருந்து அதிகபட்சம் வராங்க. ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு வந்து பேசுகிறது மதர் டங் தமிழ் தெலுங்காக இருந்தாலும் என்விரான்மெண்டலி வேறு லாங்குவேஜ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப அவங்களுடைய மெயின் கன்சர்ன் ஆல்ரெடி எங்கள் குழந்தைக்கு ஸ்பீச் டிலே இருக்குது. இதில் 2-3 லாங்குவேஜ் எக்ஸ்போஷர்னால வந்து இன்னுமே டிலே ஆகிடாதா? அட்லீஸ்ட் அவன் ஒரு லாங்குவேஜை ப்ராப்பராக கற்றுக்கிட்டா கூட ஓகே தான். ஐ திங்க் நாங்கள் வந்து அவனுக்கு இந்த லாங்குவேஜ் டிலே ரிக்கவர் ஆகிற வரைக்கும் நாங்கள் சொந்த ஊருக்கு வந்து இருந்து தெரப்பி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்ராட் மறுபடியும் போய்க்கலான்ற பிளான் இருக்குது அப்படின்லாம் கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் உங்களுக்காக நான் ஸ்பெசிஃபிக்காக இதில் நான் மென்ஷன் பண்ணுறேன். மறக்காமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஹலோ எவ்ரிவன், ஐ எம் ரேணுகா, ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிஸ்ட். லோட்டஸ் கேர் ரீஹாபில் பேச்சு வராத குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி அண்ட் ஸ்பெஷல் எஜுகேஷன் சர்வீஸ் ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய கிளினிக் நேராக கரூர்லேயும் இருக்குது. இந்த எல்லா சர்வீஸுமே நம்மளுடைய கரூர் கிளினிக்லேயுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் டாடுலர் டாக் அப்படிங்கிற பேரண்டிங் ப்ரோக்ராம் மூலியமாக 0 to 5 years வயதுள்ள குழந்தைங்களுடைய பெற்றோருக்கு பேரண்டல் கைட்லைன்ஸ் ப்ரோக்ராம் நம்ம தனியாக ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். விருப்பமுள்ள பெற்றோர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணிக்கலாம். 2 to 3 லாங்குவேஜ் வந்து பேசுகிறதுனால, இதை வந்து 2 லாங்குவேஜ் பேசினா பைலிங்குவலிசம் சொல்லுவோம், 3 லாங்குவேஜ் மல்டிலிங்குவல். ஸோ இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு 2 to 3 லாங்குவேஜ் எக்ஸ்போஜர் அட் அ டைமில் கிடைக்கிறதுனால லாங்குவேஜ் டிலேவோ லாங்குவேஜ் கன்ஃபியூஷனோ வருமானு கேட்டால் அதுக்கான ஆன்சர் இஸ் நோ. பிகாஸ் நிறைய பேர் வந்து இது ஒரு லாங் ஸ்டாண்டிங் மித், அதை தான் வந்து நம்பிட்டு இருக்கிறாங்க. ரிசர்ச்சில் என்ன எவிடன்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 லாங்குவேஜோ 3 லாங்குவேஜோ எக்ஸ்போஷர் கொடுக்குறீங்க உங்கள் குழந்தைக்கு, அது லாங்குவேஜ் டிலேயை க்ரியேட் பண்ணாது. சொல்லப்போனால் அது ஒரு அட்வான்டேஜ் தான். ஒரு 6 மாத குழந்தையுள்ள டிப்பிக்கல் ப்ராசஸ் உள்ள உங்கள் குழந்தைக்கு நீங்கள் 2 to 3 லாங்குவேஜ் எக்ஸ்போஜர் கொடுக்கும் பொழுது உங்கள் குழந்தையுடைய காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன் இன்னும் அட்வான்ஸ்டாக நல்லா இம்ப்ரூவ் ஆகுறதா ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களால நல்ல ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸும் ஃப்ளெக்சிபிளாக திங்க் பண்ணுறது, இந்த மாதிரி காக்னேட்டிவ் எபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகுது அஸ் கம்பேர்ட் டு சிங்கிள் லாங்குவேஜ் லேர்னிங் சைல்டு. ஸோ உங்கள் குழந்தைக்கு நீங்கள் 2 லாங்குவேஜ் இல்லை 3 லாங்குவேஜ் எக்ஸ்போஷர் கொடுத்துட்ருக்குன்னா பயப்படாதீங்க. ஸோ இது நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா நம்ம 2-3 லாங்குவேஜ் கொடுக்கும் பொழுது அவங்க சில வேர்ட்ஸ் வெக்காபுலரி வேணால் அவங்க குறைவாக பேசலாம். பிகாஸ் ஏன்னா அவங்களுக்கு நம்ம எந்த லாங்குவேஜ் டாமினண்ட்டாக அதிகமாக கொடுக்குறோமோ அதில் வெக்காபுலரி அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி குறைவாக யூஸ் பண்ணுற லாங்குவேஜுடைய வெக்காபுலரிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 லாங்குவேஜோட எக்ஸ்போஷரையும் சமமான அளவில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு அந்த ஒரு வெக்காபுலரி இன்சஃபிஷியன்சிங்கிறது வராது. அண்டு இன்னும் ஒரு சில பேரண்ட் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி லைக் நம்ம 2 லாங்குவேஜ் 3 லாங்குவேஜ் பேசுகிறோம், தட் ஷுட் நாட் அஃபெக்ட் அவர் சைல்டு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஏதோ ஒரு லாங்குவேஜை மட்டும், அது உங்களுடைய ப்ரைமரி மதர் டங்காக இருக்கலாம், இல்லை எல்லாருமே ஸ்கூல்லலாம் இங்கிலீஷ் தானே இப்போ டாமினண்ட்டாக தேவைப்படுது, பேசாமல் நம்ம இங்கிலீஷே பேசிக்கலாம் எல்லாரும் அப்படின்னு சொல்லி வீட்டில் இங்கிலீஷ் மட்டுமே ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணவே கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தையுடைய குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் லாங்குவேஜ் எக்ஸ்போஷருங்கிறது லிமிட் ஆகிடும். ஸோ அது குறைவாக தான் உங்கள் குழந்தைக்குங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த லாங்குவேஜ் எக்ஸ்போஷர் வந்து குறையும் பொழுது பார்த்திங்கன்னா டெஃபினெட்லி ஒரு கேப்பு மாதிரி தான் இருக்கும் அவங்களோட லாங்குவேஜ் லேர்னிங்கில். ஸோ இதனால அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்கும். ஒரு வேளை நீங்கள் 2 லாங்குவேஜ் 3 லாங்குவேஜ் பேசுகிறீங்கன்னா தாராளமாக நிறைய பேசுங்க. இது ஒரு அப்ரோச்சாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு வேளை உங்கள் ஒய்ஃப் தெலுங்கு பேசுகிறாங்க, நீங்கள் தமிழ் பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃப் தெலுங்கு மட்டுமே உங்கள் குழந்தைகிட்ட பேசலாம், நீங்கள் தமிழில் மட்டுமே உங்கள் குழந்தைகிட்ட பேசலாம். ஸோ அந்த மாதிரி சிங்கிளான எக்ஸ்போஷர் நீங்கள் கொடுக்கும் பொழுது இன்னும் உங்கள் குழந்தை வந்து ஃபாஸ்டராக வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. அந்த 2 லாங்குவேஜோட எக்ஸ்போஷருடைய ப்ராசஸிங் அளவுங்கிறது சீராக தான் இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது.
ரிசர்ச்சில் என்ன எவிடன்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைக்கு 1 இல்லை 2 இல்லை ஈவன் நீங்கள் 4 லாங்குவேஜ் வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அவங்களுடைய பிக்கப் ரேட் அந்த ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் எவ்வளோ ரேட்டில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பிக் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் அது பின்னாடி இருக்கக்கூடிய 2வது 3வது லாங்குவேஜுடைய ரேட்டுங்கிறது இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட் ப்ராசஸிங்காக தான் இருக்கும். ஸோ இதனால வந்து எந்த ஒரு டிலேவோ கன்ஃபியூஷனோ அவங்களுடைய காக்னிட்டிவ் எபிலிட்டிலாம் வந்து அஃபெக்ட் ஆகாதுங்கிறது ரிசர்ச்சில் எவிடன்ஸ் ஆகிருக்கு. அண்ட் ஓகே, இது நார்மல் ப்ராசஸ் ஆகிற குழந்தைக்கு ஓகேங்க. பட் எங்கள் குழந்தை ஆல்ரெடி டெவலப்மெண்டல் டிஸார்டர் கண்டிஷனில் இருக்காங்க. அவங்களுக்கு ஆட்டிசமோ டவுன் சிண்ட்ரோம் ADHD இல்லை குளோபல் டெவலப்மெண்டல் டிலே அப்ராக்சியா இந்த மாதிரி கண்டிஷனில் உள்ள குழந்தைங்களுடைய பெற்றோருக்கு இன்னுமே வந்து ஒரு பெரிய கன்சர்னாக இருக்கும். ஏன்னா என்கிட்ட இப்போ ஆன்லைனில் வர பேரண்ட் கேட்குறது அதுதான். இப்போ நாங்கள் இப்போ ஊருக்கு போனால் கூட வந்துட்டு எங்களோட நேட்டிவ்னா அக்கம் பக்கத்தில் நிறைய பேசுவாங்க. ஒரு லாங்குவேஜ் தான் எல்லாருமே பேசுவோம். பட் இங்கே நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் இங்கே இருக்கோம். நான் பேசினாதான் இல்லை என்னோடய ஹஸ்பண்ட் பேசினாதான் நாங்கள் இங்கே 2 பேருமே தமிழ் பேசுவோம். வெளியே போனால் ஸ்கூலில் ப்ளே ஸ்கூல்லையோ இல்லை இப்போ என்விரான்மெண்ட்லலாம் இங்கிலீஷில் இருக்குது. அவன் அட்லீஸ்ட் ஒரு லாங்குவேஜ் எனக்கு ப்ராப்பராக பேசினா போதுங்க. மேபி நாங்கள் ஊருக்கே வந்துடலான்னு பிளான் பண்ணுறோம். கொஞ்ச நாள் நாங்கள் தெரப்பிலாம் எடுத்து ரிக்கவர் பண்ணிவிட்டு நானும் பையனும் மறுபடியும் அப்ராட் போய்க்கிறோம் அப்படின்லாம் வந்துட்டு ஃபேமிலியை பிரிஞ்சு வந்துடலான்லாம் கூட நிறைய பேர் பிளான் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட பர்சனலாகவுமே வந்து நிறைய பேரண்ட்ஸ் இது ஒரு சஜஷனாக அது பண்ணலாமான்லாம் கேட்டிருக்காங்க. வேண்டாம், ஏன் நீங்கள் இதுக்காக ஃபேமிலியை பிரிஞ்சுலாம் வரணும்? 2 லாங்குவேஜ் எக்ஸ்போஷர் டிப்பிக்கலி டெவலப்டு சில்ட்ரனுக்கு எப்படி லாங்குவேஜ் டிலேயோ கன்ஃபியூஷனோ க்ரியேட் பண்ணாதோ அதே மாதிரி ஆல்ரெடி ஸ்பீச் டிலேயில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் நீங்கள் 2 லாங்குவேஜ் எக்ஸ்போஷர் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜ் ப்ராசஸிங்கிறதுடைய அளவுங்கிறது குறையாது. அந்த குழந்தைங்க ஈக்குவலாக தான் அதை வந்து ப்ராசஸ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு ஃபர்தராக வேறு எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் வராதுங்கிறத நான் சொல்லலை, ரிசர்ச்சில் எவிடன்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் 2 இல்லை 3 லாங்குவேஜ் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் என்ன மைண்டில் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு லாங்குவேஜ் தான் நம்ம பேசணும், அப்போ தான் டக்குன்னு சீக்கிரமாக பேசுவான் அப்படின்றதுக்காக நீங்கள் உங்களோட லாங்குவேஜ் எக்ஸ்போஷரை வந்து லிமிட் பண்ணிடக்கூடாது. ஒரு லாங்குவேஜ் மட்டும்தான் பேசணும்லாம் போகக்கூடாது. 2 பேசுகிறீங்க 3 பேசுகிறீங்கன்னா அதோடைய எக்ஸ்போஷருடைய ரேட்டை வந்து சமமாக நீங்கள் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சொல்லப்போனால் இதுவும் ரீசர்ச்சில் எவிடன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி 2-3 லாங்குவேஜ் பேசுகிற ஸ்பீக்கராக இருந்து சடனாக ஒரு லாங்குவேஜ்க்கு ஸ்விட்ச் பண்ணும் பொழுது அந்த குழந்தைக்கு எக்ஸ்போஷருடைய டிலே இருக்குது. ஸோ எக்ஸ்போஷருடைய அளவு குறையுது. இதனால கூட லாங்குவேஜ் டிலே வரலான்னு ரிசர்ச்சில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் 2 லாங்குவேஜ் 3 லாங்குவேஜ் பேசுகிற ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதையே இன்சிஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் 2-3 லாங்குவேஜை பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைகிட்ட உங்களுடைய அப்ரோச் நீங்கள் எந்த மாதிரி வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டீன்ஸ் லைக் பாத்திங் டைம், ஈட்டிங் அந்த மாதிரி எக்கச்சக்கமான டெய்லி ரொட்டீன்ஸில் நிறைய அதை பற்றி 2 லாங்குவேஜ்னால் ஒரு லாங்குவேஜ்க்கான எக்ஸ்போஜர் எவ்வளோ அளவு கொடுப்பீங்களோ அதே அளவுக்கு பேலன்ஸ்டாக 2 லாங்குவேஜுமே வந்து நிறைய பேசி அவங்கக்கிட்ட மாடல் பண்ணுங்கள். அண்டு ஒரு வேளை அவங்க ஏதாவது அந்த லாங்குவேஜில் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, இல்லை சரியாக அவங்க வந்துட்டு அதில் வெக்காபுலரி சரியாக ஃபிட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து டிமாண்ட் பண்ணியோ இல்லை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணாத இப்படி பேசாதன்ற மாதிரியான ஃபோர்ஸிங் இல்லாமல் நிறைய மாடல் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து டைம் வந்து கொடுங்க. அதை ப்ராசஸ் பண்ணிக்கிறதுக்கான டைம் கொஞ்சம் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். இது அடுத்து சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரிப்பீட் ரிப்பீட் ரிப்பீட். ஏன்னா ஒரு குழந்தை ஒரு வார்த்தையை லேர்ன் பண்ணி அதோடைய சுச்சுவேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 100 ரிப்பிட்டிஷனாவது நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம 2 to 3 லாங்குவேஜ் பேசுகிறப்ப அந்த குழந்தை மீனிங்கை புரிஞ்சு பேசுகிறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ரிப்பிட்டிஷன்ஸ் தேவை. ஸோ யூ கீப் ஆன் ரிப்பீட் எவ்ரிதிங். ஸோ நீங்கள் ரிப்பீட் பண்ண பார்த்தீங்கன்னா அவங்களோட வெக்காபுலரி எக்ஸ்பேன்ஷனுங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை அவங்களுடைய வெக்காபுலரி அளவு கம்மியாக தான் இருக்குன்னா அவங்க பேசுகிறத அப்படியே இமிட்டேட் பண்ணி அதிலிருந்து கொஞ்சம் லாங்குவேஜ் எக்ஸ்பேன்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்குல அம்மா காவாலி, அம்மா காவாலி அப்படி தான் சொல்கிறாங்கன்னா அம்மா நாக்கு அன்னம் காவாலி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அம்மா வேணும் தமிழில் அம்மா வேணும், அம்மா தா அப்படின்னா அம்மா எனக்கு அந்த பொம்மை தாரீங்களா. நாங்கள் எக்ஸ்பேன்ஷன் ஒரு வேர்டோ 2 வேர்டோ பேசுகிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லுங்கள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ரொம்ப ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைக்கு டைம் கொடுங்க. ப்ராசஸ் பண்ணுறதுக்கான டைம் நீங்கள் கொடுத்து நீங்கள் பொறுமையாக இருக்கும் பொழுது
இந்த 2 லாங்குவேஜ் 3 லாங்குவேஜ் ஈவன் நீங்கள் 7-8 லாங்குவேஜ் பேசினாலும் அதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது. உங்கள் குழந்தை அதே ரேட்டில் ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணி அவங்களால வந்து நல்லாவே பேச முடியும். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா எனக்கு நிறைய பேரண்ட்ஸ் கேட்டு ஒரு டவுட்டாக ஒரு கன்சர்னாக எடுத்துக்கிட்டது இந்த ஒரு கண்டிஷனுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட்டு டைம் நீங்கள் 2-3 லாங்குவேஜ் பேசுகிறீங்கன்னா இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ண சில விஷயங்களை மைண்டில் வச்சு அதை உங்களுடைய கம்யூனிகேஷன் என்விரான்மெண்ட்டில் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் குழந்தையால ரொம்ப ஈஸியாகவே பேச முடியும். இது போல் வேறு ஏதாவது உங்களுக்கு டாப்பிக்கில் டவுட்ஸ் இருக்குது, இன்னும் வந்து ஸ்பீச் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டர்ஸ். உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.